and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாடா ஐபிஎல் 2024ஓட 15வது மேட்ச் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வெர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ். இந்த பர்டிகுலர் ரெண்டு டீம் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. ஆர்சிபி பொறுத்தவரை 3 மேட்ச் பிளே பண்ணி ஒரு மேட்சை வின் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸும் 2 மேட்ச் பிளே பண்ணி ஒரு மேட்சை வின் பண்ணிருக்காங்க. இப்போ ரெண்டு டீமுமே 2வது வெற்றிக்கான தேடல்ல இருக்க போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் 2 ஏப்ரல் நைட்டு 7:30க்கு சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ, அதாவது கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்டிகுலரா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா தகவல்களும் முழுக்க உங்களுக்கு ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்ட்ஸ் ஆப்க்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்க்கான டி ஆப்ஷன் எல்லாமே நம்ம முழுக்க ஃப்ரீயா தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு பிரைமும் பண்ணல. சப்போஸ் யாராவது நம்ம நேம் மிஸ்யூஸ் பண்ணி நாங்கள் பிரைம் பண்றோம் அமௌண்ட் கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஏன்னா நம்ம நேம்ல நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்கு. நம்ம முழுக்க டீம்ஸ் எல்லாமே ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பேஸ் டீம் ஃப்ரீயா கொடுத்துருவோம். இந்த டீம் உங்களுக்கு சேஃபா இருக்கு அப்படின்னா சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. அதர்வைஸ் இந்த டீம்ல ஒரு சில பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி, ஏன்னா உங்களுக்கு ஃபேண்டசி வைஸ் ஒரு சில நாலேஜஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை கூட சேஞ்ச் பண்ணி நீங்க பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் எங்க நடக்க போகுது அப்படின்னா சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர்ல தான் நடக்க போகுது. பெங்களூர் கிரவுண்ட் அப்படின்னு வந்துட்டாலே பேட்டிங் ட்ராக். ஸோ பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக தான் இது வரைக்குமே இருந்திருக்கு. பவுண்டரி, ஷார்ட் பவுண்டரிஸ், அவுட்ஃபீல்ட் ரொம்ப குயிக்கா இருக்கும். பவுலர்ஸ் இந்த வென்யூல விக்கெட் எடுக்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. 70ல இருந்து 80% நீங்க பேட்டர்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். அண்ட் தென் பேலன்ஸ் ஒரு 20ல இருந்து 30% நீங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்கலாம். இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 172, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 156. இப்போ ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் ஓவராலா பார்க்கும்போது 4 மேட்சஸ் ரெண்டு டீமும் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. அதுல ஆர்சிபி 3, லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் ஒரு மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஆர்சிபி தான் கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஹோம் கிரவுண்டு நிறைய இத வென்யூல மேட்சஸ் ஆடி இருக்காங்க. அந்த ஃபேன் பேஸும் அதிகமா இருப்பாங்க. ஆர்சிபி கொஞ்சம் இந்த பர்டிகுலர் மேட்ச் அப்பர் சைட்ல இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த வென்யூ ரெக்கார்ட்ஸ் வந்துட்டோம்னா லாஸ்ட் சீசன்ல ஓவராலா இந்த வென்யூல 7 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ஓவராலா பவுலர்ஸ்க்கு 94 விக்கெட், அதுல ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு 61, ஸ்பின்னர்ஸ்க்கு 33 விக்கெட்ஸும் கிடைச்சிருக்கு. ஓவராலா பார்க்கும்போது ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு தான் அதிகப்படியான விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த சீசன்லயே இதே வென்யூல 2 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. அந்த 2 மேட்ச்ல ஓவராலா பவுலர்ஸ்க்கு 20 விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு 14, ஸ்பின்னர்ஸ்க்கு 6 விக்கெட்ஸும் கிடைச்சிருக்கு. ஸோ இதுலயும் பார்க்கும்போது ஓவராலா பார்க்கும்போது ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு தான் அதிகப்படியான விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. ஒரு மேட்ச், அதாவது போத் இன்னிங்ஸ் சேர்த்து ஓவராலா பவுலர்ஸ்க்கு ஒரு 14 விக்கெட் கிடைக்குது அப்படின்னா அதுல 8ல இருந்து 10 விக்கெட் வரைக்கும் ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு தான் கிடைக்குது. பேலன்ஸ் இருக்க ஒரு 4ல இருந்து ஒரு 6 விக்கெட் மட்டும் தான் ஸ்பின்னர்ஸ்க்கு கிடைக்குது. அதிகப்படியான விக்கெட் ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு தான் இந்த வென்யூல கிடைச்சிருக்கு. அந்த டாஸ் இங்க குரூசியலா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கும். இந்த வென்யூல எவ்வளவு ரன் அடிச்சாலும் சேஸ் பண்ண முடியும். ஓவராலா 90 ஐபிஎல் மேட்சஸ் இந்த வென்யூல நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 37 மேட்சஸும், சேஸ் பண்ண டீம் 49 மேட்சஸும் வின் பண்ணிருக்காங்க. ஓவராலா பார்க்கும்போது சேஸ் பண்ண டீம் தான் இந்த வென்யூல அதிகப்படியான மேட்சையும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ டாஸ் ரொம்ப குரூசியலா இருக்கும். டாஸ் வின் பண்ற டீம் மோஸ்ட்லி சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்க டீமை பிக் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பேட்டர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீங்க ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு கொடுக்கலாம். குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கள ஒரு 5% மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க டீமை பிக் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரி ஃபேண்டசி சைட்ல நீங்க பிளே பண்ண போறீங்க அப்படிங்கறதான் நிறைய யூசர்ஸ்க்கு இருக்க மிகப்பெரிய கேள்விக்குறி.
அந்த நீங்க ஒரு முறை மைஃபேப்11 நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பர்டிகுலர்லி நீங்க கிராண்ட் லீக்ல ப்ளே பண்ற யூசர்ஸ் அப்படின்னா நீங்க ட்ரீம் 11 ப்ரிஃபர் பண்ணி ப்ளே பண்ணலாம். அதுவே நீங்க ஸ்மால் லீக்ல ப்ளே பண்ற யூசர்ஸ் அப்படின்னா தயவு செஞ்சு ட்ரீம் 11 ப்ளே பண்ணி உங்க காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க யூஸ் பண்ற ட்ரீம் 11 என்ட்ரி ஃபீஸையும் மைஃபேப்11 ஆப்போட என்ட்ரி ஃபீஸையும் கம்பேரிசன் பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல ஒவ்வொரு கான்டெஸ்ட்டுக்குமே உங்களால 150 ரூபாயில இருந்து 250 ரூபா வரைக்கும் மணி சேவ் பண்ண முடியும். இது ஃபேண்டசி சைட், பினான்சியல் ரிஸ்க் உள்ள இடம். இங்க நம்ம காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ப்ளே பண்றோம். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ஏன் நம்ம ஒரு கான்டெஸ்ட்டுக்கு 250 ரூபா வரைக்கும் வேஸ்ட் பண்ணும்? ஒரு மேட்சுக்கு ஒரு 4 கான்டெஸ்ட் நீங்க ப்ளே பண்றீங்கன்னா 1000 ரூபா வரைக்கும் உங்களால மணி சேவ் பண்ண முடியும். இந்த 1000 ரூபாய் யூட்டிலைஸ் பண்ணி நம்ம இன்னொரு மேட்ச்ல கூட நம்ம ப்ளே பண்ணலாம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் தெளிவா யோசிங்க. என்ட்ரி ஃபீஸை கம்பேரிசன் பண்ணி பாருங்க. அங்கேயும் அதே ஃபர்ஸ்ட் பிரைஸ் 10,000 ரூபா தான் இருக்க போகுது, இங்கேயும் 10,000 ரூபா தான், அதே 2 ஸ்பாட் தான். ஆனா அங்கேயே நம்ம போய் என்ட்ரி ஃபீஸ் அதிகமா கொடுக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெளிவா யோசிங்க. அண்ட் தென் எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம இந்த ஐபிஎலுக்கு ஒவ்வொரு மேட்சுக்குமே 20,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ் அவே கொடுக்குறாங்க. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒரு 40ல இருந்து ஒரு 50 MB தான் வரப்போகுது. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஃப்ரீ கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ற ட்ரீம் 11க்கும் மைஃபேப்11 ஆப்போட ஸ்மால் லீக் என்ட்ரி ஃபீஸ் கம்பேரிசன் பண்ணி பாருங்களேன். நீங்களே ஒரு நல்ல ஐடியாவுக்கு வருவீங்க. மைஃபேப்11 ஆப்போட லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டியூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்துருவோம். ஆர்சிபி சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஃபேஃப் டு பிளஸிஸ் விராட் கோலி 2 பேர் தான் இயர்லியா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஒன் டவுன்ல ரஜத் பட்டிதர் அண்ட் தென் கேமரன் கிரீன், கிளான் மேக்ஸ்வெல், அனுஜ் ராவட், தினேஷ் கார்த்திக், மயங்க் டாகர், அல்சாரி ஜோசப், முகமது சிராஜ், யாஸ் தயால். இதான் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட ப்ராபபிள் பிளேயிங் 11. பர்டிகுலர்லி இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த ப்ராபபிள் பிளேயிங் 11 இருக்கும். இதுல இம்பாக்ட் பிளேயரா விஜய் குமார் விசாக் அவர் உள்ள வந்து இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்ணதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ விஜயகுமார் விசாக்கும் தினேஷ் கார்த்திக் இவங்க 2 பேரும் தான் இம்பாக்ட் பிளேயரா ஆர்சிபில பிளே பண்ணதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜினா யாஸ் தயால் 1, முகமது சிராஜ் 2, அல்சாரி ஜோசப் 3, மயங்க் டாகர் 4, கேமரன் கிரீன் 5, கிளான் மேக்ஸ்வெல் 6, விஜயகுமார் விசாக். ஓவரால 7 பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க ஆர்சிபி. 7 பவுலிங் ஆப்ஷன்ல வந்தாலும் அவங்களோட பவுலர்ஸ் எல்லாத்து ஓவரையும் ஆப்போனன்ட் நார கிழிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதுக்கு காரணம் இந்த வென்யூ. இங்க ஷார்ட் பவுண்டரிஸ், கொஞ்சம் பவுலர்ஸ் விக்கெட் எடுக்க ஸ்ட்ரகிள் ஆவாங்க. நிறைய எவ்வளவு வேகமா போட்டாலும் பேட்ஸ்மேன் என்ஜாய் பண்ணி ஆடக்கூடிய ட்ராக் தான் பெங்களூரு. அதனாலதான் ஆர்சிபியோட பவுலர்ஸ் ரொம்ப அடி வாங்கிட்டே இருக்காங்க. அண்ட் தென் இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்கன்னா முகமது சிராஜ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் தென் அல்சாரி ஜோசப் லாஸ்ட் மேட்ச் 2 ஓவர் தான் பவுல் பண்ணியிருந்தாலும் 3 ஓவர் ஆச்சும் கம்ப்ளீட் பண்ணதான சான்சஸ் இருக்கு. யாஸ் தயால் ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர். அண்ட் தென் விஜயகுமார் விசாக் அவருக்கு நல்லா எடுக்குது அப்படின்னா அவரு 3ல இருந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான சான்சஸ் இருக்கும். மயங்க் டாகர் 2ல இருந்து ஒரு 3 ஓவர். அண்ட் தென் கேமரன் கிரீன், கிளான் மேக்ஸ்வெல் இவங்க 2 பேரும் 2 பேர்த்துல இருந்து மினிமம் 2 ஓவர் கம்பல்சரி இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுலயும் பர்டிகுலர்லி இந்த மேட்ச் கிளான் மேக்ஸ்வெல் இருந்து ஒரு 3ல இருந்து ஒரு 4 ஓவர் வரைக்கும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆப்போனன்ட் டீம் பொறுத்த வரைக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல குடன் டிகாக் இனிஷியலா ஓபன் பண்ற ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்காரு. அந்த ஒன் டவுன்ல தேவ்தத் படிக்கல், அந்த நிக்கோலஸ் பூரன், குருணல் பாண்டியா இந்த மாதிரி ஓவராலா 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால கண்டிப்பா கிளான் மேக்ஸ்வெல் ஒரு 2ல இருந்து ஒரு 4 ஓவர் வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி அது பர்டிகுலர்லி இனிஷியலா நியூ பால் யாரு பவுல் பண்ண போறாங்கன்னா முகமது சிராஜ், யாஸ் தயால் அண்ட் தென் விஜயகுமார் விசாக் இவங்க 3 பேரும் இனிஷியலா நியூ பால் பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் அல்சாரி ஜோசப், முகமது சிராஜ், விஜயகுமார் விசாக் இவங்க 3 பேரும் டெத்ல பவுல் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா குடன் டிகாக், கேஎல் ராகுல் 2 பேரும் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அட் த நம்பர் 3ல தேவ்தத் படிக்கல் அண்ட் தென் ஆயுஷ் படோனி, நிக்கோலஸ் பூரன், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், குருணல் பாண்டியா, ரவி பிஸ்னாய், மோசின் கான், மயங்க் யாதவ், மணிமாறன் சித்தார்த். இதான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. அதுவும் பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா இம்பாக்ட் பிளேயரா நவீன் உல்கர் உள்ள பிளே பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா ஓவர்சீஸ் பிளேயர் பொறுத்த வரைக்கும் குடன் டிகாக் 1, நிக்கோலஸ் பூரன் 2, மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 3 இந்த மாதிரி 3 ஓவர்சீஸ் பிளேயரோட தான் போக போறாங்க. 4th ஓவர்சீஸ் பிளேயரா நவீன் உல்கர் உள்ள இம்பாக்ட் பிளேயரா வந்து பவுல் பண்றதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் இம்பாக்ட் பிளேயரா
உள்ள பிளே பண்ணாரு. இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜினா மணிமாறன் சித்தார்த் 1, மயன்க் யாதவ் 2, மோசின் கான் 3, ரவி பிஸ்னாய் 4, குருணால் பாண்டியா 5, நவீன் உல் ஹக் 6 அண்ட் தென் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 7 பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க. இதுல மார்க்கஸ் ஸ்டோனிஸை இது வரைக்கும் பவுலிங்ல அவங்க ட்ரை பண்ணவே இல்லை. ஸோ ஓவரால் 6 பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க. இதுல யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம்னா நவீன் உல் ஹக் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அண்ட் தென் மயன்க் யாதவ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான சான்சஸ் இருக்கு. குருணால் பாண்டியா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ரவி பிஸ்னாய் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஓவரால இங்கேயே 16 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 4 ஓவரை தான் மோசின் கானும் மணிமாறன் சித்தார்த்தும் ஷேர் பண்ணி பவுல் பண்ற மாதிரி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பவுல் பண்றதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இனிஷியலா நியூ பால்ல மணிமாறன் சித்தார்த்தும் மோசின் கான் இவங்க 2 பேரும் தான் இனிஷியலா நியூ பால் ட்ரை பண்ண போறாங்க. அண்ட் தென் நவீன் உல் ஹக் இவங்க 3 பேரும் சேர்த்து தான் நியூ பால்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க இனிஷியலா பவர் பிளேல. அண்ட் தென் டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் மயன்க் யாதவ், மோசின் கான் அண்ட் தென் நவீன் உல் ஹக் இவங்க 3 பேரும் டெத்ல போல் போடுறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் இப்போ கிராண்ட் லீக்கு என்னென்ன பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்டிகுலர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் அம்சங்க யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இப்போ இந்த வீடியோல டெப்தா பார்க்க போறோம். மோஸ்ட்லி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். அதை வச்சு நீங்க டீமை பிக் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட்டை எடுக்க முடியும். மோஸ்ட்லி வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் இந்த 6 பிளேயர்ஸ்க்கு மோஸ்ட்லி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கிராண்ட் லீக் நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி தான் 6ல இருந்து 8 பிளேயர்ஸை சேஃபா மூவ் ஆன் பண்ணுங்க. அந்த சேஃப் எதுக்காக நான் சொல்றேன்னா அந்த சேஃப் ஆப்ஷன்ல யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா டூயல் ஆப்ஷன் பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே பண்ணணும். பேட்டிங் பண்றாங்கன்னா டாப் ஆர்டர்ல வரணும், நல்ல ஃபார்ம்ல இருக்கணும். பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணணும், அதுல மினிமம் 2 ஓவராச்சும் டெத்ல பவுல் பண்ணணும். அண்ட் தென் விக்கெட் கீப்பர்ல இருக்காங்கன்னா அவங்க டாப் ஆர்டர்ல பேட்டிங்ல உள்ள வரணும். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்குலாம் குவாலிட்டி இருக்கோ அவங்களுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீம்ல பிக் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க சேஃப் ஆப்ஷன்ல வந்துருவாங்க. எதுக்காக நான் சேஃப்ல 6ல இருந்து 8 பிளேயர்ஸ் எடுக்க சொல்றேன்னா மோஸ்ட்லி நம்ம கிராண்ட் லீக்ல ப்ராஃபிட் எடுக்கிறோமோ இல்லையோ அது கூட செகண்டரி. ஆனா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் நான் இதை சொல்ல வரேன். மோஸ்ட்லி இது நம்மளோட காசு, நம்ம ஏன் கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம வேஸ்ட் பண்ணோம்? ஏன்னா இது ஃபேண்டசி சைட், ஃபினான்சியல் ரிஸ்குள்ள இடம், மணி ஹேண்ட்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மணி ஹேண்ட்லிங்காக தான் நான் சொல்றேன், இங்கே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை மட்டும் ஃபர்ஸ்ட் கேர்ஃபுல்லா முடிவு பண்ணுங்க. மோஸ்ட்லி சேஃபா டீமை பிக் பண்ணுங்க. ஒரு 6ல இருந்து 8 பிளேயர்ஸை சேஃபா மூவ் பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்க ஒரு 3ல இருந்து ஒரு 5 பிளேயர்ஸை எவரி மேட்ச் நீங்க ரிஸ்க் எடுங்க, ப்ராஃபிட் எடுக்கலாம். அப்படியே ப்ராஃபிட் எடுக்கலாம் கூட பரவாயில்ல, நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ஆச்சு ரிட்டர்ன் ஆயிடும். அதுக்காக தான் இந்த 6 பிளேயர்ஸை சேஃபா நான் ட்ரை பண்ண சொல்றேன். மோஸ்ட்லி இவங்க ட்ரீம் டீம்ல வந்துட்டா கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. ஸோ இந்த 6 பிளேயர்ஸை நம்ம இந்த மேட்ச் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ட்ரை பண்றோம். அதுல ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி குடன் டி காக். லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல நாள் 50+ ரன் அடிச்சிருந்தாரு. இவருடைய மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் என்னன்னா விக்கெட் கீப்பர் பண்றாரு. விக்கெட் கீப்பர் பிளஸ் டாப் ஆர்டர்ல பேட்டிங்ல உள்ள வராரு. நமக்கு தேவை ஒரு பிளேயர் ட்ரீம் டீம்ல வரணும்னா மினிமம் 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கணும். அந்த 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்க்கு இந்த 6 பிளேயர்ஸும் இந்த பர்டிகுலர் மேட்ச் ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருப்பாங்க. குடன் டி காக் ஆவரேஜா ஒரு 20ல இருந்து ஒரு 40 ரன் அடிச்சா போதும், ஈஸியா ட்ரீம் டீம் வந்துறாரு. ஏன்னா விக்கெட் கீப்பர் பண்றதுனால எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ், கேட்சோ ஸ்டெம்பிட்டோ ரன் அவுட்டா கிடைக்குது அப்படின்னா அதுல ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. அது மட்டும் இல்லாம பெங்களூர் கிரவுண்ட் பேட்டிங் பாரடைஸ், இங்க என்ஜாய் பண்ணி ஆடக்கூடிய ட்ராக்னா குடன் டி காக் கொஞ்சம் இயர்லியா பவர் பிளேவை யூஸ் பண்ணி குயிக்கா ஸ்கோர் ஆடிடுவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு 25+ ரன் அடிச்சா கூட போதும், ஈஸியா குடன் டி காக் ட்ரீம் டீம்ல வரதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் தென் கிளான் மேக்ஸ்வெல் டூயல்ல 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். பேட்டிங், பவுலிங் அண்ட் தென் ஃபீல்டிங் 3லயுமே அவருக்கு சான்சஸ் இருக்கு. பேட்ல மினிமம் ஒரு 20 ரன் அடிச்சா போதும், அதுலயே ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. பவுல்ல கண்டிப்பா 3 ஓவராச்சு கம்ப்ளீட் பண்ணுவாரு. ஏன்னா ஆப்போசிட் டீம் பொறுத்த வரைக்கும் 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஆஃப் பிரேக் ஸ்பின்னர்னா ஆர்சிபில பொறுத்த வரைக்கும் கிளான் மேக்ஸ்வெல் இருக்கனால ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர், அதுல ஒரு விக்கெட் எடுத்தா கூட போதும், அதுல ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. உள்ள பிளே பண்றதுக்கு ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், பேட்டிங்ல உள்ள வந்து ஒரு 10 ரன் அடிச்சா கூட அதுல ஒரு 15 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. இதுலயே 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிளான் மேக்ஸ்வெல் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் தென் கேமரன் கிரீன் டீசென்ட்டா ஆடிட்டு இருக்காரு. பேட்டிங்ல எவரி மேட்ச் ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன்னுக்குள்ள ஆடிட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் 1 ஓவர் தான் போல் பண்ணாரு, 7 ரன் கொடுத்தாரு, விக்கெட் எதுவும் கிடைக்கல. இருந்தாலும் சேம் இதே மாதிரி ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன் அடிக்கிறாரு. 2 ஓவர் போல் பண்றாரு, அதுல ஒரு விக்கெட் எடுத்துட்டா கூட ஈஸியா ட்ரீம் டீம்ல வரதான சான்சஸ் இருக்கும். இந்த பர்டிகுலர் மேட்ச் கேமரன் கிரீன் பேட்ல இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்காரு. அண்ட் தென் கேஎல் ராகுல்
பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இம்பாக்ட் பிளேயரா லாஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணாரு. சேம் அதே கான்செப்ட்ல இந்த மேட்ச் ப்ளே பண்ணதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவரை எதுக்காக நம்ம எடுத்திருக்கோம்னா, இங்க பெங்களூர் இவரோட ஹோம் கிரவுண்ட், லோக்கல் பாய், இந்த வென்யூல நிறைய மேட்சஸ் அடிச்சிருக்காரு. ஒரு நல்ல ஆவரேஜ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. 35+ ஆவரேஜ் வச்சிருக்காரு. சோ அதனால கண்டிப்பா 25ல இருந்து ஒரு 40 ரன் வரைக்கும் நம்ம KL ராகுல் பேட்ல இருந்து இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் விராட் கோலி, கிங் கோலி எல்லா மேட்சுமே கன்சிக்யூட்டிவா பேட்ல ஸ்கோர் ஆடிட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் 80+ ரன் இதே வென்யூல KKR அகைன்ஸ்ட் ஆடிட்டு இருந்தாரு. ஒரு நல்ல ஃபார்ம், செம்ம குவாலிட்டி நாக் ஆடிட்டு இருக்காரு. டியூயல் ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா பேட்டிங் ஃபீல்டிங்ல அதிகமா லாங்ல நிக்கிறதுனால அதுல 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதிகலாம் வேணாம், ஒரு 20ல இருந்து ஒரு 40 ரன் இந்த பர்டிகுலர் மேட்ச் விராட் கோலி பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஈஸியா ட்ரீம் டீம்ல வந்துருவாரு. ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கனால அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். குருணால் பாண்டியா லாஸ்ட் மேட்ச் ஒரு வெரி வெரி பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருந்தாரு. டியூயல் ஆப்ஷன், ஏன்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. அதுல ஒரு விக்கெட் எடுத்தா போதும். அந்த ஒரு விக்கெட் எல்பியாவோ போல்டோவோ கிடைச்சதுன்னா அதுலயே 33 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. உள்ள பிளே பண்றது ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், பேட்டிங்ல உள்ள வந்து ஒரு 5 ரன் அடிச்சா கூட 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து குருணால் பாண்டியா ட்ரீம் டீம் வரதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சோ இந்த 6 பிளேயர்ஸும் நீங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியா இவங்க ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த நம்ம ரிஸ்க் எடுக்கணும்னு சொன்னால அந்த ரிஸ்க் பிளேயர்ஸ் யார் யாரெல்லாம் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு சூட்டபிளா இருப்பாங்கன்னா, இவங்க 3 பேருமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் சேஃபான ஆப்ஷன்ல இவங்க 3 பேர் வந்துருவாங்க. அதுல கொஞ்சம் ரிஸ்கியா நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த 3 பிளேயர்ஸை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி தான் எந்த மாதிரி கான்செப்ட்ல நீங்க பிக் பண்ணலாம்னா, ஒரு 5ல இருந்து ஒரு 7 பிளேயரை சேஃபா, 2ல இருந்து 3 பிளேயர்ஸை இந்த லோ பர்சன்டேஜ் பிக்ல இருந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பேலன்ஸ் இருக்க ஒரு 2ல இருந்து ஒரு 3 பிளேயரை 40ல இருந்து 70% யூசர்ஸ் பிக் பண்ண பிளேயர்ஸ்ல இருந்து மல்டிபிள் கிராண்ட் லீக்ல நீங்க ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன சேஃபா இருக்க பிளேயர்ஸ், அந்த 6 பிளேயர்ஸை எல்லா டீம்லயும் ஒரு 10 கிராண்ட் டீம் பிளே பண்ண போறீங்கன்னா அந்த 10 டீம்லயும் அவங்க 6 பேரை யூட்டிலைஸ் பண்ணுங்க. இந்த லோ பர்சன்டேஜ் பிக்ல இருந்து ஒரு 2ல இருந்து ஒரு 3 பேர், அடுத்தடுத்து ஒரு 40ல இருந்து 70% யூசர்ஸ்ல யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம்னு சொல்றேன். அவங்கல இருந்து ஒரு 2ல இருந்து ஒரு 3 பேர், இந்த மாதிரி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். இந்த ரிஸ்கி பிக் பொறுத்த வரைக்கும் இவங்க 3 பேரும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ரேங்க் வைஸ் டாப்ல போயிடுவோம். ஒரு நல்ல ஹியூஜ் ப்ராஃபிட் கிடைக்கும். அதர்வைஸ் இவங்க சொதப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் டவுன்ல வருவோம். ஆனா அந்த 6 பிளேயர் சேஃபா இருக்கனால அவங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை மோஸ்ட்லி ரிட்டர்ன் எடுத்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த லோ பர்சன்டேஜ் பிக்ல இருந்து ரஜத் பட்டிதார் இன்னும் ஒரு மேட்ச் கூட சைன் பண்ணவே இல்லை. ஆனா பேட்டிங்ல 1 டவுன்ல உள்ள வராரு. சப்போஸ் உள்ள ஆல்ரெடி டியூ பிளஸஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. டியூ பிளஸஸோ விராட் கோலியோ கொஞ்சம் ஏரியா விக்கெட் விட்டுட்டாங்க. அப்போ ரஜத் பட்டிதார் உள்ள நின்று ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன் அடிச்சிட்டாருன்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா அவர் இருக்கிறதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் ரவி பிஸ்னாய் செகண்ட் இன்னிங்ஸ்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் போல் பண்ண போறாங்க அப்படின்னா ரவி பிஸ்னாய்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கணும். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல லெக் பிரேக் இந்த வென்யூல நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. பர்டிகுலர்லி யஸ்வந்தர் சகல்லாம் இதே வென்யூல நிறைய விக்கெட்ஸ் ஐபிஎல்ல ஆர்சிபிக்காக எடுத்து கொடுத்திருக்காரு. அதுவும் பர்டிகுலர் செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் அவருக்கு நிறைய முறை விக்கெட் கிடைச்சிருக்கு. சேம் அதே தான் ரவி பிஸ்னாய் நிறைய கூகுளிஸ் போடுவாரு. அந்த மாதிரி டைம்ல ஒரு செகண்ட் இன்னிங்ஸ்ல இவர்கிட்ட விக்கெட் 2 விக்கெட் ஆச்சும் எடுத்து கொடுக்கறதான சான்சஸ் அதிகமா இருக்கு. சப்போஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் போல்ட் பண்ண போறாங்கன்னா ரவி பிஸ்னாய்க்கு பதில் நீங்க நவீன் உலகத்தை தான் ட்ரை பண்ணணும். நவீன் உலகம் டெத்ல போல் பண்றதுனால அவருக்கு ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கு. டெத்ல அவர் ஓவரா டார்கெட் பண்ணுவாங்க. அடிக்க போது அதுல 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கறதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் முகமது சிராஜ் ரீசெண்ட் டைம் செம்ம அடி வாங்கிட்டு இருக்காரு பெங்களூர் ட்ராக்னால. இவர் ஒரு கண்டிப்பா எக்ஸ்பென்சிவா தான் போகும். சப்போஸ் கொஞ்சம் லைன் அண்ட் லென்த் அக்யூரசி எல்லாமே பர்ஃபெக்டா கிடைச்சிருச்சு, இனிஷியலா பால்ல மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா இனிஷியலாவே 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. அந்த மாதிரி எடுத்துட்டாருன்னா லோ பர்சன்டேஜ் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா முகமது சிராஜும் இருக்கிறதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சோ ரஜத் பட்டிதார், ரவி பிஸ்னாய் செகண்ட் இன்னிங்ஸ்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா நவீன் உல்ஹாக் அண்ட் தென் முகமது சிராஜ், இவங்க 3 பேருமே லோ பர்சன்டேஜ்ல இந்த பர்டிகுலர் மேட்ச் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்சஸ் இருக்கு. லோ பர்சன்டேஜ் இவங்க 3 பேரும் சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. இதை விட நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த 3 பிளேயர்ஸை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி ஆயுஷ் படோனி, பேட்டிங்ல செகண்ட் ஆர் தேர்ட் டவுன்ல உள்ள வரப்போறாரு. சோ சப்போஸ் மேல டாப் தாரில் தேவ்தத் படிக்கல் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு தான் இருக்காரு. ஸோ ஆயுஷ் பதோனி ஒரு நல்ல ஃபார்ம் உள்ள வந்து ஒரு 25+ அடிச்சிட்டாருன்னா இவரும் லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஸ் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிற சான்சஸ் இருக்கு. ஏன்னா கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் பெங்களூரு எந்த பேட்ஸ்மேன் வேணாலும் நிறைய ஸ்கோர் அடிப்பாங்க. குயிக் ஃபயரா ஆயுஷ் பதோனி ஒரு 25% இந்த மேட்ச் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் டிகே இந்த டீமோட பினிஷர் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும்
லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு 20+ ரன் லாஸ்டா வந்து அடிச்சிருந்தாரு. அதே மாதிரி லாஸ்ட்ல பேட்டிங்ல உள்ள வந்து ஒரு 20+ ரன் அடிச்சிட்டாருன்னா இவரும் லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. அண்ட் தென் யாஸ் தயாலோட மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட் சீமர். அதான் இவருடைய அட்வான்டேஜஸ். மினிமம் ஒரு ஓவர் ஆச்சு டெத்ல போல் பண்றாரு. அந்த மாதிரி டைம்ல ஒரு விக்கெட் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுவே 2 விக்கெட்டா கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல இவர் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ஆப்போசிட் டீம்ல ஆடக்கூடிய KL ராகுல் அந்த ஆயுஷ் படோனி இவங்க எல்லாருமே லெஃப்ட் ஹேண்ட் சீமருக்கு கொஞ்சம் வீக் தான். அவங்களோட விக்கெட்டை கூட இவர் எடுத்து கொடுக்கறதான சான்சஸ் இருக்கு. ஸோ 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா யாஸ் தயால் இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்சஸ் ரொம்ப அதிகம். லோ பர்சன்டேஜ்ல இருந்து நீங்க மோதுன்னு கொஞ்சம் சேஃபா போகணும்னா ரஜத் பட்டிதர், செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ரவி பிஸ்னாய், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா நவீன் உல்கர் அண்ட் தென் முகமது சிராஜ் இவங்கள லோ பர்சன்டேஜ் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா. இந்த பர்டிகுலர் மேட்ச் கொஞ்சம் சேஃப் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை விட நீங்க ரிஸ்க் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஆயுஷ் படோனி, தினேஷ் கார்த்திக் அண்ட் தென் யாஸ் தயால் இவங்கள ரொம்ப ரிஸ்கி ஆப்ஷன். ரொம்ப ரிஸ்கா லோ பர்சன்டேஜ் ட்ரை பண்ணலாம். இவங்கள நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க இவங்க எல்லாருமே 40% இருந்து 70% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் கிராண்ட் லீக்ல இவங்கள ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி ஃபேஃப் டு பிளஸிஸ் பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. இப்போ டாப் இவங்க 3 பேருமே யோசிங்கன்னா ஃபேஃப் டு பிளஸிஸ், நிக்கோலஸ் பூரன், மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இவங்க 3 பேருக்குமே பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. ஸோ பேட்டிங்ல சாலிடா ஒரு 25% அடிச்சா மட்டும்தான் இவங்க கண்டிப்பா ட்ரீம் டீமுக்குள்ள வர முடியும். அதுல ஃபேஃப் டு பிளஸிஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. அதனால மல்டிபிள் கிராண்ட் லீக்ல 50-50 ஆப்ஷன்ல ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த நிக்கோலஸ் பூரன் லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல 40+ ரன் அடிச்சிருந்தாரு. இருந்தாலும் மேல டாப்ல ஆடக்கூடிய KL ராகுலோ, குடன் டிகாக்கோ, தேவ்தத் படிக்கலோ, ஆயுஷ் படோனி இவங்க கொஞ்ச நேரம் நின்றுட்டாங்க அப்படின்னா நிக்கோலஸ் பூரனுக்கு அதிகப்படியான பால் ஃபேஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி டைம்ல ஒரு 30+ ரன் அடிப்பாராங்கிறது மிகப்பெரிய டவுட் தான். ஸோ இவரையும் நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன்ல ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய டைம் ஒரு நல்ல ஃபார்ம். மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இன்னும் எந்த மேட்சுமே சைன் பண்ணல. சப்போஸ் டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இவர் பேட்ல இருந்து ஒரு 30+ நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இவங்க 3 பேருமே பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கனால நீங்க 50-50 ஆப்ஷன்ல மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் கீழே இருக்க அல்சாரி ஜோசப், மயன்க் யாதவ் இவங்க 2 பேருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க. மயன்க் யாதவ் லாஸ்ட் மேட்ச் பார்த்தோம் 150+ பவுல் பண்றாரு. ஒரு நல்ல லைன் லென்த் இருக்கு. 3 விக்கெட் வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் எடுத்து கொடுத்திருந்தாரு. அல்சாரி ஜோசப் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப எக்ஸ்பென்சிவா பண்ணனால 2 ஓவர் தான் பவுல் பண்ணியிருந்தாரு. விக்கெட் எதுவும் கிடைக்கல. ஆனா டெத்ல பவுல் பண்றாங்க இவங்க 2 பேருமே. அதுதான் இவங்களோட மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். சப்போஸ் இது பெங்களூர் கிரவுண்ட் எக்ஸ்பென்சிவா போறதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். இல்ல அன்பார்ச்சுனேட்டா ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா ட்ரீம் டீம் வந்துருவாங்க. ஸோ இவங்க 2 பேர்த்தையும் நீங்க 50-50 ஆப்ஷன்ல மல்டிபிள் கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இவங்க 5 பேர்த்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்கிறதான சான்சஸ் ரொம்ப அதிகம். அண்ட் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு சூட்டபிளான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் அப்படிங்கிறத பார்ப்போம். கிளான் மேக்ஸ்வெல் 1, குடன் டிகாக் 2, விராட் கோலி 3, KL ராகுல் 4, குருணால் பாண்டியா 5, கேமரன் கிரீன் 6, மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 7, ஃபேஃப் டு பிளஸிஸ், மயன்க் யாதவ், அல்சாரி ஜோசப் 10, நிக்கோலஸ் பூரன் 11. ஸோ மார்க்கஸ் ஸ்டோனிஸ், ஃபேஃப் டு பிளஸிஸ், மயன்க் யாதவ், அல்சாரி ஜோசப், நிக்கோலஸ் பூரன் இவங்க 5 பேர்த்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல 50-50 ஓவர்ஸ்ல ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. முகமது சிராஜ் 12, ரவி பிஸ்னாய் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ரவி பிஸ்னாய், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா நவீன் உல்கர் அண்ட் தென் ரஜத் பட்டிதர் 14. இந்த 3 பிளேயர்ஸும் லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்சஸ் இருக்கு. இதை விட லோ பர்சன்டேஜ்ல இன்னும் நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தினேஷ் கார்த்திக், ஆயுஷ் படோனி, யாஸ் தயால் இவங்க 3 பேரும் லோ பர்சன்டேஜ்ல ரொம்ப ரிஸ்கி ஆப்ஷனா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 14 பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. இந்த 14 பிளேயர்ஸ்ல இருந்து ஒரு டீமை நம்ம ரெடி பண்ண போறோம். அதுல 8 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். மோஸ்ட்லி நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபேண்டசில இதுவா தான் இருக்கணும். நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் எக்காரணத்துக்காகவும் லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க தெளிவா வச்சுக்கோங்க. அண்ட் தென் அதுவே நீங்க ஒரு 10 பிளேயர்ஸ் வரைக்கும் இதுல இருந்து ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ஒரு பேஸ் டீம் என்ன மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா இவங்க
6 பிளேயர்ஸை யூஸ் பண்ணி ஒரு பேஸ் டீம் கிரியேட் பண்ணுங்க. இந்த பேஸ் டீம் எதுக்காக அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இது. சப்போஸ் நான் வந்து ரிஸ்கியா தான் நான் ட்ரை பண்ணுவேன், எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் லாஸ் ஆனாலும் கவலை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேஸ் டீமை கிரியேட் பண்ணுங்க. ஒரு 10 கிராண்ட் லீக் டீம் நீங்க பிளே பண்ண போறீங்க அப்படின்னா இந்த 10 டீம்லயுமே இந்த 6 பிளேயர்ஸ் மேண்ட்ரியா இருக்கணும். பேலன்ஸ் இருக்க 5 பிளேயர்ஸை மட்டும் ரொட்டேட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லோ பர்சன்டேஜ் பிக்ல இருந்தோம், அந்த 50-50 ஆப்ஷன் 40-70% யூசர்ஸ் பிக் பண்ண பிளேயர்ஸ்ல இருந்தோம் ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்கலாம். சோ இருந்தாலும் இப்போ ஷார்ட்டா சொல்லிடுறேன். விக்கெட் கீப்பர்ல கேஎல் ராகுல், குட்டன் டிகாக் இவங்க 2 பேரும் சேஃப் ஆப்ஷன்ல வந்துருவாங்க. ஏன்னா கேஎல் ராகுல் இந்த வெண்ணில ஒரு நல்ல ஆவரேஜ் வச்சிருக்கனால இம்பார்ட்டன்ஸ். குட்டன் டிகாக் விக்கெட் கீப்பர் பண்றாரு, லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல ஃபார்ம்க்கு வந்துட்டாருன்னே சொல்லலாம். அதை விட கொஞ்சம் ரிஸ்கியா நீங்க லோ பர்சன்டேஜ்ல இருந்து போகணும்னு முடிவு பண்ணீங்கன்னா தினேஷ் கார்த்திகை லோ பர்சன்டேஜ்ல இருந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். 40-70% மல்டிபிள் கிராண்ட் லீக்ல 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ண சொன்னால நிக்கோலஸ் பூரன் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். அண்ட் தென் பேட்டிங்ல வந்துட்டோம் அப்படின்னா ஃபேஃப் டு பிளஸிஸ் 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ரிஸ்கியா லோ பர்சன்டேஜ்ல இருந்து போகணும்னா ரஜத் பட்டிதருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கேஎல் ராகுல மேண்ட்ரியா வச்சுக்கோங்க, சாரி விராட் கோலியை மேண்ட்ரியா வச்சுக்கோங்க. அண்ட் தென் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா லோ பர்சன்டேஜ் இருந்து நீங்க ரிஸ்கியா ட்ரை பண்ணலாம். ஆயுஷ் படோனி அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். அந்த ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் கிளான் மேக்ஸ்வெல், கேமரன் கிரீன், குருணல் பாண்டியா இதுவே போதுமானது. இதுல கொஞ்சம் நீங்க ரிஸ்கியா போகணும் 50-50 ஆப்ஷன்லாம் மார்க்கஸ் ஸ்டோனிஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். அண்ட் தென் பவுலிங்ல வந்துட்டோம் அப்படின்னா ஆர்சிபில இருந்து லோ பர்சன்டேஜ் பிக்ல இருந்து நீங்க யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், முகமது சிராஜுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். அதை விட ரிஸ்கியா போகணும்னா யாஸ் டயாலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் டெத்ல போல் பண்ணக்கூடிய அல்சாரி ஜோசப்பை நீங்க 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இந்த சைடு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நவீன் உல் ஹக் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ரவி பிஸ்னாய்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் மயன்க் யாதவ் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேஸ் டீமை கிரியேட் பண்ணுங்க. இந்த 6 பிளேயர்ஸ் மேட்ரி யூஸ் பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்க 5 பிளேயர்ஸை நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணுங்க, கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்கலாம். சப்போஸ் ப்ராஃபிட் எடுக்கலாம் ப்ராப்ளம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகக்கூடாது, அது ஃபர்ஸ்ட் தெளிவா வச்சுக்கோங்க. இருந்தாலும் நீங்க ரொட்டேட் பண்ணுங்க, கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்கிறதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் இந்த பர்டிகுலர் மேட்ச் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். கிளான் மேக்ஸ்வெல், குட்டன் டிகாக், கேமரன் கிரீன் இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. அதுல கொஞ்சம் ரிஸ்கியா போகணும்னா விராட் கோலி, கேஎல் ராகுல், குருணல் பாண்டியா இவங்க 3 பேரும் ரிஸ்கியான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப எலிஜிபிளா இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்கலாம். இதை விட நீங்க என்ன ரிஸ்கியா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அல்சாரி ஜோசப்பை ஒரு ரிஸ்கியா நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நவீன் உல் ஹக் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா நவீன் உல் ஹக், செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ரவி பிஸ்னாய் அவர் ஒரு ரிஸ்கியா நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிக்கோலஸ் பூரன் அவர் ஒரு ரிஸ்கியா நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபேஃப் டு பிளஸிஸ் அவர் ஒரு ரிஸ்கியா நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க எல்லாத்தையும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க சப்போர்ட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த பிளேயர்ஸை நீங்க வைஸ் கேப்டனா ரிஸ்கியா நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.